ஆல் வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ட்ரீமி வேர்ல்ட். நான் உங்களை மீண்டும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்கு நான் லேட்டாக வந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கேளுங்க அந்த ஸ்டோரியை. என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் திடீர்னு இடி மின்னலோட காத்தோட சேர்த்து செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஓரமாக ஒரு பையன் போயிட்டு இருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, எங்கேயாவது ஓரமாக ஒதுங்கலான்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடம் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு. அந்த வீட்டில் மழை பெய்யுது, மழை விட்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஒதுங்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் சுத்தமாக கரண்ட்டே இல்லை. அப்போ அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீட்டில் கரண்ட் இல்லை, அது பேய் வீடு அப்படின்ற மாதிரி அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. இவன் உடனே என்ன பண்ணிட்டான், பேய் வீடா இரு நான் சாகசம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவெடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவன் அந்த வீட்டோட கதவை திறக்கிறான். அங்கங்கே நல்ல தூசி ஒட்டடையா இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நல்லா கதவு திறந்தோடனே அப்படியே செம்மையாக ஒரு காற்று ஒன்று அடிக்குது. அப்போ அவன் ஃபுல்லாக பார்க்கும்போது கரண்ட் இல்லாதனால இருட்டாக இருக்கு. அப்போ அவன் ஒரு கண்ணாடி ஒன்று பார்க்குறான். அந்த கண்ணாடியில் அவனுடைய உருவம் தான் தெரியுது, வேற யார் உருவமும் தெரியலங்க. அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு அவன் உருவத்தை பார்த்துட்டு அவன் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது பின்னாடிலாம் யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவன் கண்ணாடியை பார்க்கும்போது அவன் பக்கத்தில் ஒரு உருவம் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு நல்ல வெள்ளை கலர் மூஞ்சில ரெட் கலர் கண்ணோட அங்கே ஒரு உருவம் அவனுக்கு தெரியுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திடீர்னு பயந்து அலறடிச்சு திரும்பி பார்க்குறான். அங்கே எதுவுமே இல்லைன்றப்ப ஒரு மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது பின்னாடியில இருந்து. அவன் என்னடா அந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்து அடிச்சு அவனுடைய மொபைல் எடுத்துட்டு டார்ச் எடுத்துட்டு ஆன் பண்ணி பார்க்குறான். சுற்றி பார்த்தப்ப அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. திடீர்னு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே சைலண்ட் ஆகுது. சைலண்ட் ஆனோடனே தூரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்டு இவன் பக்கத்தில் அந்த உருவம் வருது. இவனும் கத்தி முடிச்சுட்டு எல்லாமே அப்படியே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் டிஎம் பண்ணுங்கள். நானும் அதை சொல்கிறேன். ஸோ உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை.